திருமண பொருத்தத்துல கூட விதிவிலக்கு இருக்கா? திருமண பொருத்தத்தில் விதிவிலக்கு கண்டிப்பாக இருக்குது. முதல்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். வெறும் பொருத்தமே வாழ்க்கையை நிர்ணயிக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருத்தங்கிறது ஒரு அடிப்படை தகுதின்னு வச்சுக்கலாம். எப்படி ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறோம், அதுக்கு இவ்வளோ வயசு இருக்கணும்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணணும், 18 வயசு ஆகணும். ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆகணும். இந்த மாதிரி வயசு எப்படி ஒரு தகுதியாக இருக்கிறதோ, அந்த மாதிரி கல்யாணத்தில் பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளைக்கு பொண்ணு வரன் அமைக்கும் போது, வது அமைக்கும் போது, வதுன்னா பெண், வரன்னா ஆண். ஸோ வரன் வது அமைக்கும்போது பொருத்தங்கிறது பார்த்தாகணும். அந்த பொருத்தங்கிறது ஒரு அடிப்படை தான். நிறைய பேரும் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிவியில் விவாத நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பொருத்தும் போது தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் நாங்கள் வாழலை, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஜோசியத்தை இன்சல்ட் பண்ணுற மாதிரியும், அது மேலே இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரியும் அவங்க பேசிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, வெறும் அடிப்படை பொருத்தம் இருந்தால், வெறும் அடிப்படை தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டே முடிவு பண்ணுறது எவ்வளோ முட்டாள்தனங்கிறது தெரியாமல் அவங்க விவாதம் பண்ணுறாங்க. அது தப்பு. ஆக நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு அடிப்படை பொருத்தம் தான். அது மட்டுமே பத்தாது. அந்த பொருத்தத்துக்கு அதுக்கு மேலே சிலது இருக்குது. என்ன அப்படின்னா, அடிப்படை பொருத்தம், அதுக்கப்புறமா கிரக குண அதிசய பொருத்தம், குணாதிசய பொருத்தம். வரப்போகிறவர் இந்த மாதிரியான குணாதிசயத்தில் இருந்தால் தான் அமையணும்னு இருக்கும். குணாதிசயம் மட்டும் இல்லை, திசை இருக்கும், வேலை இருக்கும், இந்த மாதிரி விதி தொடர்பான விஷயங்கள்லாம் பொருந்தணுங்க. அது பேர் கிட்டத்தட்ட விதி பொருத்தம்னு சொல்லிவிடுவோம் நாங்கள். அது பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி அமையணும்னு, அதாவது தலசனாக அமையணும்னு விதி இருக்கும், இலசனாக அமையணும்னு விதி இருக்கும், நடுவில் பிறந்தவராக அமையணும்னு விதி இருக்கும், அம்மா அப்பா இல்லாதவங்களாக அமையணும்னு விதி இருக்கும். இது மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு விதி இருக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கூடாது, வேலை வெட்டி இல்லாதவர் கிடைக்கணும்னு விதி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விதி இருக்கிறவங்க, அல்லது உடலில் பாதிப்பு ஊனம் ஏற்பட்டவங்க அமையணும்னு விதியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கறது தான் அந்த கிரகங்களை வச்சு பார்ப்போம். ஸோ இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இது நட்சத்திர பொருத்தம் முதல்ல, ரெண்டாவது இது. மூணாவது பொருத்தம் என்னென்னா தசா சந்தி காலம். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தசை வர, எவ்வளோ தான் சுக்கிர தசையாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் ஒன்றா வரக்கூடாது. ஆக தசைகள் ஒன்றாக சந்திக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது. அது ரஜு அப்படின்றது அதில் அடிப்படும். ரஜு பொருத்தம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தசாபுத்தியம் இந்த மாதிரியே தான் வரும். அது இல்லாமல் மற்றவங்களுக்கும் வரலாம். யார் யாரங்க இருக்கும், எப்போ சந்திக்குது, என்ன வரும், எத்தனை வருஷத்துக்கு சந்திக்குது அப்படின்னு 2-3 தசைகள் கேப்பில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஆளோட தசைக்கு அடுத்த தசைகளில் கேப் விட்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தசா சந்தி பொருத்தம்னு பேர். அதுக்கப்புறமா கிரக தோஷங்கள், செவ்வாய் தோஷம், நாக தோஷம், சனியோட தோஷம், சூரிய தோஷம், இப்படி ராகு கிரகங்களில் ராகு